மாது ஜெயங்கொண்ட கன்னியா குமரியதும் மகிழ்ந்தினி திருப்பதுவும் தெச்சனமே. தென்மேனிச் சான்றோர் தலைத்தே இருக்கும் தென்பாண்டி தேசமதும் தெச்சனமே. அகத்தியன் எனுங்கிழவன் ஆதி தமிழ் தொடுத்து அமர்ந்திருப்பதும் தெச்சனமே. பார்க்கடல் அமுது தோற்கும் பானக பொருணை எனும் தாமிர பரணியது தான்பாயும் தெச்சனமே. மூவாறு முத்தமிடும் முக்கூடல் சீமையெனும் அழகு அம்பை பதியதுவும் தெச்சனமே. சாரல்தான் அள்ளி வீசும் சலிக்காமல் ரசிக்கச் செய்யும் குற்றால தென்றல் எனும் குளிர்மேவும் தெச்சனமே. மூவாதி மூவர் உறைந்திருக்கும் தெச்சனமே. தேவாதி தேவர் திருக்கூட்டன் தெச்சனமே. பாறு படகு பரிந்து நிற்கும் தெச்சனமே. ஆணை படைகள் அலங்கரிக்கும் தெச்சனமே. சேனை படை தளங்கள் சேருகின்ற தெச்சனமே. சித்திர சபை அதுவும் சிறந்திருக்கும் தெச்சனமே. செப்பரை எழுந்தளமும் சேர்ந்திருக்கும் தெச்சனமே. வாராத சோகம் அது வந்த போதும் எமை வாரி அணைப்பதுவும் தெச்சனமே. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி எனும் தெய்வ திருநகரும் தெச்சனமே. அரிகர சுதன் எனும் இந்த அற்ப சிறுவனையும் ஆளாக்கி விட்டதுவும் தெச்சனமே என தெச்சனத்தின் பெருமை சாற்றி பாஸ் பேபி அப்படிங்கிற அந்த படத்துடைய தமிழ் பாடல்கள் எல்லாத்தையுமே ஐயா தான் எழுதியிருக்காரு. அப்படிங்கிறது என்னை கவர்ந்தது. தன்னுடைய கவிதை மற்ற கவிதைகளை விட ருசிகரமான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை பெரும்பாலான கவிஞர்கள்ட்ட என்னால பார்க்க முடியும். அப்படி இருக்கிறப்போ ஒரு வாசகரா இருந்து கவிஞரா ஆணும் அப்படிங்கிறது ஒரு ஆமா, அது எழுதுறப்பயே ஒரு ரசிச்சுக்கிட்டே தான் எழுத வேணும். என்னோட கவிதைகளுக்கு முதல் ரசிகனே நான் தான். நான் முதலாம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இந்த பரீட்சை காலங்கள்லாம் ஜீலஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மறுபடியும் பரீட்சையில் எழுதிக்கிட்டே இருப்பேன். அது ஒரு ஆங்கில வார்த்தை. ஜீனியஸ்ல ஜீலஸ் அந்த வார்த்தையே நான் அதிகமா தேர்வுகள்ல எழுதிக்கிட்டு இருப்பேன். ஆங்கில ஆசிரியர் கேட்டாங்க, உனக்கு என்னப்பா அந்த ஜீலஸ்ங்கிற வார்த்தை மேல அப்படி ஒரு ஈர்ப்பு அப்படின்னு கேட்ட உடனே இந்த வார்த்தைகள் என்ன எவ்வளவு சிந்தனைகள்ல ஆழ்த்திச்சுங்கிறத சொல்லணும். பூச்சை அப்படிங்கிற வார்த்தை கன்னியாகுமரியில வழக்கத்துல இருக்கக்கூடிய வார்த்தை. இப்பவும் நான் திருநெல்வேலி, எங்க பாட்டி பூனைய பூனைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா பூனைய கூப்பிடணுமோ விரட்டணுமோ அப்படின்னா பூச்சை அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப அந்த பூச்சை அப்படிங்கிற வார்த்தை கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய ஒரு குமரி இப்பவும் வழக்குல இருக்கக்கூடிய ஒரு சொல் அந்த பூச்சை. அத உங்களுடைய கவிதைகள்ல காட்டுறது ஒரு தென்னாட்டுக்காரனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை நினைக்கிறப்போ. அந்த குமரியிலிருந்து கும்பகோணம் வரைக்கும் வந்திருக்கு பூச்சை இல்லையா? அது என்னன்னா, அது மலையாள கேரள மக்களோட பழகிறப்ப அந்த வார்த்தை வந்தது. அது கன்னியாகுமரியில இருந்து கேரளா போய் எங்கிட்ட வந்திருக்கலாம் இல்லையா? அதாவது பூச்சைங்கிற வார்த்தை புறநானூறுல கூட இருக்கு. புறநானூற்று வரிகள்ல பூச்சை, தத்தை, தத்தை அப்படிங்கிறது கிளிய குறிக்கக்கூடிய வார்த்தை. குமரியில பச்சை தத்தைன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப நீங்க இந்த பாட்டு கூட கேட்டிருப்பீங்க, பச்சை கிளி முத்துச்சரம் அப்படின்னு ஒரு பழைய காலத்து பாட்டு இருக்கும். அதுல கூட தத்தை போலன்னு ஒரு வரி வரும். அதுல தத்தை அப்படிங்கிறது கிளிய குறிக்கக்கூடிய வார்த்தை. தத்தை, கிள்ளை இதெல்லாம் கிளிய குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இப்போ கூட குமரியில தத்தை அப்படின்னு சொல்லுவாங்க கிளிய. பூனையை பூச்சைன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய குமரி வழக்கு சொற்கள் புறநானூறு, அகநானூறு, திருக்குறள்ல கூட குமரி சொற்களை நம்மளால பார்க்க முடியுது. பச்சை சக்கைய தத்த தின்னு அப்படின்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரியில. பச்சை சக்கைய தத்த தின்னு, பச்சையா இருக்கக்கூடிய பலாப்பழத்தை தத்த தின்னுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கிளிக்கு. செவ்வாய் வெறுகினை பூசை என்கிறார்கள். அதாவது செவ்வாய் வெறுகினை, செவ்வாய்னா சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய வாய் இருக்கக்கூடிய வெறுகு. வெறுகுங்கிறது இப்பவும் திருநெல்வேலியில விருகுன்னு சொல்லுவாங்க. அந்த வெறுகுங்கிற வார்த்தை விருகு, காட்டு பூனையுடைய ஒரு சொல் தான், ஒரு பெயர் தான் வெறுகு அப்படின்னு சொல்றது. ஆனா எங்க ஊர்ல விருகுன்னு சொல்லுவாங்க. அதேதான் புறநானூர்ல பூசை, செவ்வாய் வெறுகினை பூசை என்கிறார்கள். அதைத்தான் குமரியில பூச்சை அப்படின்னு சொல்லுவாங்க பூனைய. இந்த கவிதைகள் வாசிக்கிறப்போ என்ன புறநானூற்று பின்புலத்துக்கெல்லாம் என்ன எடுத்துட்டு போச்சு உங்களுடைய கவிதை. பூனையை உள்ளே வைத்து பூட்டி விட்டு வெளியே பாய்ந்தோடுகிறீர்கள். உங்களை வெளியே தள்ளி சாத்தி விட்டு உள்ளே பதுங்கும் பூனைக்கு புத்தரின் சாயல். இத நான் வாசிக்கிறப்போ எனக்கு ஒரு புத்தகம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கு, அகில திரட்டு அம்மானைன்னு ஒரு புத்தகம் இருக்கு. இங்க தெற்கு இருக்கக்கூடிய எங்களுக்கு அது ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல ஒரு வரி வரும், பசுவதனை அடைத்து பட்டினிகள் போடாதே அப்படின்னு ஒரு வரி வரும். இதை நீங்க மேற்கோளா பாத்தீங்க அப்படின்னா ஏதோ பசுமாட்டை அடைச்சு பட்டினி போட்டு கொடுமைப்படுத்துறாம்பான்னு சொல்லுவாங்க. ஆனா பசுவதனை அடைத்து பட்டினிகள் போடாதே அப்படின்னா உன்னுடைய மூளைக்கு தீனி போடாம விடாதப்பா. உன் மூளையை அடைச்சு வச்சுக்கிட்டு அதை நிறைய கற்றுக்கொள், உன் மூளையில் அதை ஏற்றுக்கொள், புதிய புதினங்களை எல்லாம் நீ பாரு, உன்னால நிறைய பண்ண முடியும். அதுதான் அதோடைய அர்த்தம். இதை வாசிக்கிறப்ப எனக்கு அந்த வரிகள் ஞாபகம் வந்தது. பசுவதனை அடைத்து பட்டினிகள் போடாதே அப்படிங்கிற வார்த்தைகள். என்ன ஒரு நயம் இருக்கு இந்த கவிதையில. அதாவது அறிவை தேடுங்கிற மாதிரி இருக்கு. என்னமோ விட்டுட்டு ஓடுறியே, எவ்வளவு இருக்கு நம்ம கற்க வேண்டியது, கல்விக்கரையில கற்பவர் நாட்சிலங்கிறத இந்த வரிகள் எந்த அழகா சொல்லுது பாருங்க. உள்ளே பதுங்கும் பூனைக்கு புத்தரின் சாயல் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதாவது நான் இது மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்கல. உங்கள்ட்ட இப்ப நான் நிறைய கத்துக்கிட்டேன். இப்ப நீங்க எவ்வளவு
வச்சு வாசிச்சிருக்கீங்கன்னு நீங்க பேசுற பேச்சுல இருந்து என் அந்த நூலை வந்து கேள்விகள்லயே அது எப்படி வெளிப்படும். வாசிச்சீங்க? இந்த கவிதையை வாசிக்கிறப்போ நான் ஒரு இடத்துல நிக்கிறேன், பூவரச மரத்துடைய மனம் வருது, அப்படியே அந்த இலைகள் எல்லாம் நடுங்குது, நடுங்குது. என் தேகத்துல வந்து அந்த காற்று மேவுகிறது போன்ற ஒரு உணர்ச்சி. அதே மாதிரி சிறு வயதுல பிபி செஞ்சு ஊதுன அந்த நினைவுகள் எல்லாம் அப்படியே ஊசலாடுது. அந்த லட்சாவதிய பாட்டுல கூட வருமே, பூவரசம் இலையிலே பிபி செஞ்சு ஊதினோம், தண்ணி பாம்பு கரைக்கு வர தலதெறிக்க ஓடணும்னு சொல்லி அந்த வரிகளை எனக்கு நினைவூட்டுச்சு. உங்களுடைய கவிதைகள் வந்து அப்படி புரட்சிகரமா நீங்க எழுதலன்னு சொல்றீங்க. எழுதுலன்னு நான் சொல்றேன். ஆமா. ஆனா ஒரு படைப்பாளருக்கு வந்து அந்த படைப்புல இருக்கக்கூடிய சக்தி தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா அதை வாசிக்கக்கூடியவங்களுக்கு அது வியப்படைய அது வாசிக்கிறவங்களோட மனநிலைமையை பொறுத்துதான். மனநிலைமையை பொறுத்து இப்படிதான் நடக்கணும், இது செய்யணும், என் கவிதை வந்து இது பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இது வரைக்கும் நான் கவிதை எழுதியது இல்லை. அது வந்து அம்மானைன்னு சொல்லுவாங்க. சிற்றிலக்கியங்கள்ல வந்து தமிழ்ல அம்மானை அப்படின்னு ஒரு இலக்கியம் உண்டு. இந்த மாதிரி எதுகை மோனைக்கு வந்து அதிகமா இடம் கொடுக்கக்கூடிய ஒரு இலக்கியம் அது. அதை வாசிச்சு அதுல இருந்து வந்த தாக்கத்தாலதான் என்னுடைய கவிதைகள்ல வந்து இந்த மாதிரி எதுகை மோனை அதிகமா நான் காட்டியிருப்பேன். அதாவது இந்த கிறிஸ்தவ பிரசங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு வார்த்தை, ஒரு பதத்தை வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, வனாந்திரத்திலிருந்து அழைக்கும் சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பதம் அவங்க கிட்ட வந்து வாடிக்கையா அவங்க சொல்லுவாங்க. இதை படிக்கிறப்போ அந்த ஞாபகம் எனக்கு வந்தது. பால்கனியில் இருந்து வரும் சத்தமா என்னவா இருக்கும்னு வாசிக்கிறப்போதான் கடைசி வந்து கொஞ்சம் கண்ணீரே வந்துட்டு இந்த கவிதையை முடிக்கிறப்போ. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு விரிவான கேள்விகளும். இப்படி எல்லா கவிதைகளையும் படிச்சிருக்கீங்க நீங்க அந்த நூல்ல இருந்து. இத்தனைக்கு நான் நூல் கூட உங்களுக்கு அனுப்பல, பிடிஎஃப் தான் அனுப்பிச்சேன் இல்லையா? என்கிட்ட நூல் கைவசம் இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவு சிரமத்திலயும் வாசிச்சிருக்கீங்க என்னுடைய கவிதைகளை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இந்த நேரத்துல திருப்தியும் இருக்கு. நம்ம நூலை ஒருத்தர் முழுக்க வாசிச்சிருக்காங்கிற ஒரு முழு திருப்தி இருக்கு. அத இப்ப நம்ம குழு நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. அது பெரிய விஷயம் எனக்கு. அருமை சுதன், ஹரிஹர சுதன், அருமை சுதன். உங்களோட நல்ல நல்ல அதாவது உங்களோட தெளிவான கேள்விகள். நான் தெளிவான பதில் சொல்லணும் என்னன்னு தெரியாது, ஆனா தெளிவான கேள்விகளை நீங்க இல்ல நல்ல கேள்விகள் தான், நல்ல பதில கொண்டு வரும். தெளிவான கேள்விகள் நீங்க கேட்டீங்க. இன்னொரு சிறப்பு என்னன்னா, அவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவரு எனக்கு ஒரு 10 கேள்விகள் அனுப்பிச்சிருந்தாரு. அவர் கேட்டதுக்கும் அவர் அனுப்பிய கேள்விகளுக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப வித்தியாசமா கேட்டாரு கேள்விகளை. நல்லா இருக்கு. தெளிவான வாசிப்பான அனுபவம் அவருக்கு. இல்ல அவரு பொதுவாகவே அவரு கொஞ்சம் நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருப்பாரு. அதாவது நல்ல தகவல்களோட கூடுதல். இந்த மாதிரியான இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இலக்கிய பயணங்களை மேற்கொள்ளும் போது நம்மளோட இலக்கியம் வந்து அடுத்த கட்டங்களை வந்து நோக்கி நகரும் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு ஐயமும் நம்ம கிட்ட கிடையாது. நல்ல கேள்விகள். இதுவரைக்கும் என் கவிதைகளை வாசிச்சுட்டு இவ்வளவு விரிவான கேள்விகள் யாரும் சொன்னது இல்லை. ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு இன்னைக்கு. வாழ்த்துக்கள். படை